ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்தெடுத்த வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இன்றைக்கு நம்முடைய செய்தியினுடைய சாராம்சம் உலகத்திற்கு வெளிச்சம். நீங்கள் தான் அந்த உலகத்திற்கு வெளிச்சம். இப்படி இயேசுவே தம்முடைய ஜனங்களுக்கு போதிக்கிறார். இந்த வெளிச்சத்தை குறித்து விளக்கத்தையும் ஆண்டவர் பல இடங்களில் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த வெளிச்சம் உதித்தது, இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தின் மேல் அந்த வெளிச்சம் உதித்தது. மத்தேயு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கர்த்தர் இவைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரகாசிப்பிக்கிற கர்த்தர், வெளிச்சமா நீங்கள் வெளிச்சம். இப்ப இன்றைக்கு ஆண்டவர் நம்மை வெளிச்சமாக வைத்திருக்கிறார். இந்த வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சம்? இந்த வெளிச்சம் எங்கிருந்து நமக்கு வருகிறது? இதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சம்? இந்த வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது? இதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அல்லது இந்த வெளிச்சத்தை நாம் எப்படி காத்து கொள்ள முடியும்? இதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில் 9ஆம் வசனம் வாசித்தால், எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு. இயேசு கிறிஸ்துதான் அந்த வெளிச்சம். இயேசு சொன்ன, நானே உலகிற்கு ஒளியாயிருக்கிறேன். வெளிச்சம் அவர்தான், வழி சத்தியம் ஜீவன் அவர்தான். ஒளியாயிருக்கிறேன், அவர்தான் ஒளி. இந்த ஒளி எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்க செய்யும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதான். ஒரு கிராமம் அல்லது ஒரு வழியாக நாம் கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். ஒரு மலைப்பாகான இடம் இருக்கிறது, வழி தெரியவில்லை, அலைந்து திரிகிறவர்களா இருக்கிறோம் அப்படின்னா, இந்த மலையின் மேல பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் நான் பல மலைகளில் ஏறி இறங்கி இருக்கிறேன். தமிழ்நாட்டில், கேரளாவில் சில மலைகளுக்கு கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு போயிருக்கிறேன். இந்த மலைகளை பிரயாணப்படும் போது இருட்டாக இருக்கும். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்தில் ஒரு புகை தென்படும், ஒரு வெளிச்சம் அங்கே எரிகிறதை பார்க்க முடியும். பார்த்தால் அங்கே ஒரு ஜன கூட்டம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இது ஒரு பக்கம். இன்னொன்று, மலையின் மேல் இருக்கிற பட்டணத்துல நிச்சயம் விளக்கு இருக்கும். அந்த விளக்கை எங்கிருந்து பார்த்தாலும் அது தெரியும். அந்த மலைக்கு அருகில் வந்து விட்டால் அது தெரியும் நமக்கு. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், இந்த வெளிச்சம், உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் இருளில் உள்ள ஜனங்கள் பார்த்தால் அது தெரியும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. 1 யோவான் 1ஆவது அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஒளியில நடப்பது போல நாமும் ஒளியில நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்ப இயேசு எப்படி ஒளியில் இருக்கிறாரோ அதே போல நாம் ஒளியில நடக்க வேண்டும், பரிசுத்தத்தில் நடக்க வேண்டும். அந்த பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை, அந்த ஒளியை இழந்துவிடக் கூடாது. இயேசு கிறிஸ்து என்ற ஒளியை தக்க வைக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு வேண்டும். அவர் நமக்கு துணை நிற்க வேண்டும் இந்த ஒளியை காத்துக்கொள்ள. அவர் தான் ஐக்கியப்படுத்துகிறவர். நமக்கும் குமாரனுக்கும் ஐக்கியப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஐக்கியப்படுத்துகிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, இந்த வெளிச்சம் இருளிலே உதிக்கிறது. வேதத்தை மிக அழகாக நாம் வாசிக்க முடியும். மீகா புஸ்தகத்துல 7ஆவது அதிகாரம் 8ஆம் வசனத்துல வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். மீகாவின் புஸ்தகம் 7ஆவது அதிகாரம் 8ஆவது வசனம். மீகா 7:8. என் சத்துருவே
எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தா நான் இருளில உட்கார்ந்தா கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பா. பாருங்க, சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது. நான் இருளை பெற்றுக்கொண்டவன் தான். ஆனால் இருளை ஏதோ ஒரு காலகட்டத்தில் அருமையான கர்த்தருடைய ஜனமே நீங்க இழந்திருக்கலாம். இழந்ததினால உங்களுடைய சத்துருக்கள் உங்களை பார்த்து அக்களித்திருக்கலாம், ஆர்ப்பரித்திருக்கலாம், மகிழ்ச்சி அடைந்திருக்கலாம். ஆனால் இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது. நான் விழுந்து விட்டேன் என்று சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். என் வாழ்க்கை நான் இருளாய் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அவர்தான் எனக்கு வெளிச்சம். என் வாழ்க்கையை ஒளி பெற செய்கிறவர், என் வாழ்க்கையை வெளிச்சமடைய செய்கிறவர், என் வாழ்க்கையை உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் என் ஆண்டவர். அவர் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் இருளை எல்லாம் மாற்றி வெளிச்சத்தை கட்டளையிடுகிறவர். அவருக்கு இருளும் சரி வெளிச்சமும் சரி. இருளை விலக்கி வெளிச்சத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர். அதற்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையற்று இருக்கும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கூட பல சூழல்களில் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருப்பீர்கள். சோர்ந்து போயிருப்பீர்கள், தளர்ந்து போயிருப்பீர்கள், வேதனையோடு இருப்பீர்கள். உங்களை நான் ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும் என்ற வைராக்கியமோடு இருந்தேன், ஆனால் என் வாழ்க்கை இப்படி மாறிவிட்டது என்று நீங்கள் துக்கத்தோடு கூட இருப்பீர்கள். ஒரு சமயம் ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். ஒரு வாலிபர் கூட்டம் நடக்கிறது. அந்த வாலிபர் கூட்டத்துக்கு நிறைய இடங்களில் போஸ்டர் ஒட்டிருக்கிறார்கள். சில ஊர்களில், சில பட்டணங்களில் இந்த பெரிய வாலிபர் கூட்டம் நடக்கிறது என்று போஸ்டர் ஓட்டியிருந்தார்கள். அந்த போஸ்டரை பார்க்கிற வாலிபர்கள் அந்த கூட்டத்திற்கு வருவார்கள் என்று அந்த தேசத்தில் நடத்துகிற அந்த குழுவினர் நல்ல ஜெபத்தோடு அதை செய்திருந்தார். அந்த வழியாக செல்லுகிற ஒரு வாலிப பெண், அவள் அந்த போஸ்டரை பார்க்கிறார். மனதுக்குள் ஏதோ ஒன்று தோன்றுகிறது, இந்த கூட்டம் உனக்காக தான். அவள் சொல்றார், நோ நோ நோ, எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை அப்படின்னு போயிட்டான். அவள் அந்த கூட்டத்தை குறித்து, அவள் எங்க போனாலும் அந்த கூட்டத்தை குறித்தே அவள் கண்களில் படுகிறது. அவள் சொன்னா மனதுல, நான் எங்க அந்த கூட்டத்துக்கு போறலாம் தகுதியா இல்லையே. நான் ஒரு காலத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அவர் ஒளியா எனக்குள்ள இருந்தார், உண்மைதான். ஆனா என் வாழ்க்கையில சிற்றின்பங்கள், என் வாழ்க்கையில வந்த சில காரியத்தினால நான் பாவத்துல விழுந்து நான் ஒருத்தனை காதலித்தேன். அவன் என்னை கெடுத்துட்டா. அவனால நான் நம்பிக்கை துரோகம் அடைந்து அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் இன்னொருத்தவன். இப்படி என்னுடைய வாழ்க்கை சீரழிந்து விட்டது. என் வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சதுனால நான் என்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க முடியாது. என்னெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா நான் ஆண்டவர் அறிஞ்சு பின்மாற்றத்தில் இருக்க, இனி என் வாழ்க்கையில் அது வராது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இல்லை என்று அவள் நினைத்து கொண்டார். ஆனால் அவருடைய உள்ளுக்குள்ள மனதில் ஒரு ஆசை தோன்றுகிறது. நாம் அந்த கூட்டத்துக்கு போய் பார்த்தால்தான் என்ன, ஆண்டவர் நம்ம தள்ளிவிடவா போறாரு. அதனால் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ள கூடாது. ஆண்டவரை அறிந்திருந்தாலும் நீ என்ன பாவம் செய்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வார் என்று. இந்த காரியங்கள் சிலருக்கு எக்ஸப்ஷனல் கேஸ், அதாவது அவர்கள் கர்த்தரை அறிந்திருப்பார்கள், சூழ்நிலை நிமித்தம் அவர்கள் பாவத்தில் தள்ளப்பட்டிருப்பார்கள், அவர்கள் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிப்பார்கள். அவர்களுக்காக தான் இந்த செய்தி. ஒருவேளை இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, அதுல உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை கைவிடவில்லை என்பதற்காக தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசை, போலாம். அவ கனத்த இருதயத்தோடு, மிகுந்த வேதனையோடு, எப்படி என்ன ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாரா, சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி
அவ தன்னுடைய பட்டணத்திலிருந்து கூட்டம் நடக்கிற பட்டணத்துக்கு புறப்பட்டு போகிறார். பஸ்ல பிரயாணப்பட்டு போகிறாள். சில மணி நேரங்கள் அந்த பிரயாணம். அவ அந்த கூட்டத்துக்கு போகிறார். நல்ல வார்த்தைகள் அவளுக்கு கிடைக்கிறது. ஆவியானவ அவளுக்கு கூட இருப்பதைப் போல உணர்கிறாள். இழந்த எல்லாவற்றையும் அவர் பெற்றுக்கொள்வதைப் போல உணர்கிறாள். அந்நிய பாஷை பேசுகிறாள். ஆவியில நிரம்பி நல்லா ஜெபிக்கிறாள். அந்த கூட்டத்துல அவளுக்கு பெரிய சந்தோஷம். அதை முடித்து தன் வீட்டிற்கு வருகிறாள். அவள் தன் வீட்டிற்கு வரும்பொழுது அந்த பஸ்ல எல்லாம் இனப்புரியாத ஒரு சந்தோஷம். யாரோ ஒருவர் தன்னை நேசித்தவர், அவர் நான் இழந்துட்டேன், ஆனா அவரை நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன், அவர் என் கூட இருக்கிறார். ஒரு பெரிய சந்தோஷம். He filled with the joy that God gave unto her. So he was rejoiced traveling through the bus. அவள் அந்த பிரயாணத்தில் அவ்வளவு பெரிய சந்தோஷம். தன் வீட்டிற்கு வந்தார். தன் வீட்டுக்குள்ள அவள் ஜெபிப்பதற்காக ஒரு அறையை ஆயத்தப்படுத்தினார். சுத்தம் பண்ணி, நான் இனி இங்கே தான் ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்த உடனே அந்த அறையெல்லாம் சுத்தம் பண்ணி அதில் அவள் ஜெபிப்பதற்கு வேதத்தை வைத்து, இங்கே தான் நான் இனி ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து விட்டு ஜெபம் பண்ணி விட்டு போய் படுத்துட்டான். அடுத்த நாள் காலையில் ஒரு 4 மணிக்கு அவளுக்கு விழிப்பு வந்தது. ஐயோ, என் ஆண்டவர் தான் ஜெபிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவள் அந்த அறைக்குள்ள ஓடுகிறாள். அவள் அந்த அறைக்குள்ள ஓடி போய் உள்ள பார்த்தா யாரோ ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார்கள். பயங்கர அக்கினி பிரகாசம். அந்த அறை முழுவதும் பிரகாசிக்கிறது, அக்கினியாயிருக்கிறது. அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. இங்கே முழங்கால் படித்து என் ஆண்டவரே என் ஆண்டவரே என்று அவள் துதித்து கொண்டே போகிறார். அவர் சொல்றார், நான் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானுடைய ஆழத்துவத்தை அவருக்கு வெளிப்படுத்தி அவருடைய அந்த பிரகாசமான வெளிச்சத்துக்கு நடுவில் அவளுக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பித்த கர்த்தர், இயேசு உனக்குள்ள வந்து விட்டாரே, இனி அந்த இயேசுவின் வெளிச்சம் பிரகாசிக்கும். மகிழ்ச்சி. துதிக்கிறாள், ஆராதிக்கிறாள், ஆர்ப்பரிக்கிறாள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாள். ஜெபம் முடிந்தது. அவளுக்கு ஒரு பாரத்தை, ஒரு மிஷனை கத்த தந்தார். நீ புறப்பட்டு போ. 7 நாள் ஒரு சில பட்டணங்களை சொல்லி, இந்த பட்டணங்களுக்கு போ. வியாதியோடு கூட மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபித்து விட்டு வா. அவர் சொன்னா, ஆமா ஆண்டவரே, நான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மருத்துவமனையா இவளுக்கு சொன்ன அந்த பட்டணங்கள்ல போய் மருத்துவமனையில, முதல்ல ஒரு மருத்துவமனையில போய் ஜெபம் பண்றா. அங்க ஒரு 100 பீப்புள்ஸ் சிக்குங்க, சிக்காளிகள் அங்க இருக்காங்க. அவங்களுக்காக ஜெபிக்கிறான். அவங்களுக்கெல்லாம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு அந்த வாரம் அந்த நாள் முடிந்தது. அடுத்த நாள் வேற ஒரு பட்டணம், வேற ஒரு ஹாஸ்பிட்டல். இப்படி அவ நேவித்து எல்லாருக்காக நேரம் எடுத்து ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டான். முதல் ஜெபித்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவ வருவதற்கு 1 வாரம் ஆகும், 7 நாள் ஆகும். ஏன்னா எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் கடைசி அங்க வரணும். முதல் நாள் வந்துட்டா அதோட 7 நாளைக்கு அப்புறம் தான் அந்த ஹாஸ்பிட்டல் வருவான். இப்படி அந்த பிள்ளை, அந்த வாலிப பிள்ளை நல்லா ஜெபிக்கிறான், நல்ல கத்தரை உயர்த்துகிறான், அந்த வெளிச்சத்தை தக்க வைக்கிறான். ஒவ்வொரு நாளும் அந்த இயேசுவோடு கூட உள்ள உறவு, நெருக்கம், அவள் அப்படியே அந்த ஜெபத்துல அவ ஆண்டவருக்காக ரொம்ப போராடி அவரை நெருங்கி அப்படி இருக்கிறார். வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது, அவர் ஒளியில இருப்பது போல நாம ஒளியில நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். குமாரன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவான் 2வது அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்த தெய்வ ஆட்டுமாட்டு. சர்வலோகத்தின் பாவத்தை. அப்ப இந்த பாவங்களை சுமந்து தீர்த்து வந்த வெளிச்சத்தை பாதுகாத்துக்கொள்ள அந்த பாவம் இல்லாத வாழ்க்கையை கர்த்தர் தரும்படி அவளுக்குள்ளே வாசம் பண்ணினார். அவள் போகிறாள். ஒவ்வொரு
ஹாஸ்பிட்டலாக மருத்துவமனையாக போய் ஜெபித்து விட்டு வருகிறார். முதல் ஒரு மருத்துவமனைக்கு போனாலே அதே மருத்துவமனைக்கு அடுத்த வாரம் ரொட்டீனாக அந்த மருத்துவமனைக்கு போனால் அங்க இருக்கிற நர்ஸ், அங்க இருக்கிற டாக்டர் இவளை தேடுகிறார்கள். Who is that girl? Last week somebody came to our hospital. She prayed for the sick people. Who is that girl? We want to see her. அவ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே ஒரு நர்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லிடுச்சு, இந்த பொண்ணு தான் அன்னைக்கு வந்து ஜோம் பண்ணவர். எல்லாரும் கூப்பிட்டு கேட்குறாங்க, யாருமா நீ? Who are you? Where are you from? உள்ள போய் சொல்றேன், நான் ஆண்டவருடைய பிள்ளைங்க. இல்லைம்மா, நான் உங்க ஒரு வாரமா தேடிட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டா, அந்த நூற்றுக்கணக்கான வியாதிஸ்தர் ஒருத்தரும் அந்த ஹாஸ்பிட்டலில் கிடையாது. எல்லாம் புதுசு. இந்த ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கிறதெல்லாம் புதுசு. இவ கேட்டா அவங்க சொல்றாங்க, நீ வந்து ஜோம் பண்ணிட்டு போனோடனே அவங்க சுகமாகி எல்லாம் போயிட்டாங்க வீட்டுக்கு. இதெல்லாம் அப்புறம் வந்த கேஸ். நீ வந்து வாரம் ஜோம் பண்ணுவியான்னு கேட்கறதுக்காக தான் உன்னை தேடிட்டு இருந்த. ஜோம் பண்ணிட்டு போமா, எல்லாம் வீட்டுக்கு போட்டோம். இன்றைக்கும் அற்புதம் நடக்கிறது. இன்றைக்கும் அதிசயங்களை கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். இந்த வெளிச்சத்தை தான் இன்றைக்கு திருச்சபை இழந்திருக்கிறது. இந்த வெளிச்சத்தை தான் திருச்சபைக்குள்ள இருக்கக்கூடிய அநேகர் இழந்து விட்டார்கள். They are seeking money. They are seeking fame. They are seeking so many higher position. They need positions. They need some high grade. They need righteousness. அவர்கள் இதெல்லாம் தேடுகிறார்கள், கர்த்தரை தேடவில்லை. அந்த மகிமை, அந்த ஒளியை தேடவில்லை. உயர்வை தேடுகிறார்கள், ஆசீர்வாதத்தை தேடுகிறார்கள், மேன்மையை தேடுகிறார்கள், பட்டம் பதவிகளை தேடுகிறார்கள். இன்றைக்கு சபை எப்படி மாறிவிட்டது? சபையுடைய நிலைமை எப்படி மாறிவிட்டது? சில ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த கூட்டத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், எழுப்புதல் காண வந்துடாது. சரி, எப்படி வரும்? நாம சில வேலையை செஞ்சாதான் எழுப்புதல் வரும். சரி, நம்ம என்ன வேலையை செய்யணும்? சில காரியங்களை நம்ம செய்யணும்னு சொல்லி இந்த அரசியலில் ஈடுபடணும், அதுல ஈடுபடணும், இதை இப்படி பண்ணணும், அது அப்படி பண்ணணும், அப்பதான் எழுப்புதல் வரும். யார் சொன்னது? வேதம் என்ன சொல்லுகிறது? காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவர் பின்மாறி மடியை ஊற்றப்படுவா. லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படி காத்திருந்த போது எழுப்புதல் வந்துச்சு. பிரேசில் அப்படி காத்திருந்த போது எழுப்புதல் வந்துச்சு. மற்ற பட்டணங்கள் அப்படி காத்திருந்த போது எழுப்புதல் வந்துச்சு. எழுப்புதல் வந்த பட்டணங்கள் எல்லாம் ஜனங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள். They beg God, they seek God, they wait God in God's feet for a revival to come and touch them. Read the passages. Where is that fire? Where is that Holy Spirit? லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அந்த ஜனங்கள் ஜெபித்த பொழுது, வாலிபர்கள் ஜெபித்த பொழுது அவர்கள் எப்படி ஜெபித்தார்கள்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே, ஒரு அக்கினி இறங்கி வந்ததாக மேல் விட்டார்கள். அந்த அக்கினி ஏன் எங்களுக்கு வராதா? அந்த அக்கினி எங்களுக்கு கிடைக்காதா என்று வாலிபர்கள் கூட ஜெபித்தார்கள். Then they received the fire anointing through the Holy Ghost. And the revival broke that. They had a breakthrough in their ministries. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? இந்த ஒளி இருக்கிறதா? ஒளியை இழந்து போகிறதுக்கான எல்லா வேலையும் செய்கிறோம். கசப்பு, விரோதம், பகை, காமவிகாரம், துர் இச்சை எல்லாம் இருக்கு. ஆவிக்குரிய கனி கொடுப்பதற்கு இல்லாத அத்தனையும் இருக்கு. ஆனால் வெளிச்சம் எப்படி நமக்குள்ள உதிக்கும்? அன்பு, சமாதானம், சந்தோஷம், சாந்தம், இதெல்லாம் இல்லை. ஆவிக்குரிய கனி என்று சொல்லி நாம கலாத்தியர் 5:22 வாசிக்கிறோமே, அது இல்லை. இன்னைக்கு சபைக்குள்ள அது இல்லாததுனால கர்த்தர் அங்கே இல்லை, அவர் அங்கே இல்லை, அவ்வளவுதான். அப்ப நம்ம கேட்கலாம், சபையில் ஆராதிக்கிறார்கள், சபையில துதிக்கிறார்கள். எல்லா சபைகளும் இல்லை. சில சபைகளில் இன்னும் அவரை தேடுகிறவர்கள் உண்டு. பல சபைகளில் அது இல்லை. பல சபைகள் அது இல்லை. அப்ப நாம் என்ன செய்யணும்? இந்த ஒளியை காத்து கொள்ள வேண்டும்.
இயேசு கிறிஸ்து என்ற ஒளி உங்களுக்குள் வந்த பின்பு அந்த ஒளியை இழந்து விடக்கூடாது. அந்த ஒளியை இழக்க பல சூழல்கள் வரும், பல சோதனை காரியங்கள் வரும், பல காரியங்கள் நமக்கு விரோதமா எழும்பி நிற்கும். இழந்து விடக்கூடாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஒருவேளை இழந்திருக்கலாம், கவலைப்படாத. உன்னையும் கர்த்தர் விட்டு விடவில்லை. அவர் சொல்றார், நீ இருள் இருந்த நான் வெளிச்சமா இருந்து உன்னை தூக்கிடுவேமா, உன்னை இருள் இருந்து காப்பாற்றி விடுவேமா, நான் உன்னை மீட்டுக் கொள்ளுவேமா. நீ ஏன் பயப்படுற? உன் மீட்பர் அதை செய்வார். அவர் இமைப்பொழுது உன்னை கைவிட்டார், ஆனால் உருக்கமான இரக்கங்களில் உன்னை சேர்த்துக் கொள்ள என்று சொல்லி இருக்கிறாரு. கைவிடுவாரா? உன்னை விட்டு விலகி விடுவாரா? உன்னை ஆசீர்வதிக்காமல் விட்டு விடுவாரா? உனக்கு நன்மை செய்யாமல் அவர் ஒதுக்கி விடுவாரா? நீ நினைக்கலாம், என் பாவத்தை எல்லாம் நான் அறிக்கையிட்டேன், என்னை மன்னித்து விட்டாரே அப்படின்னு நீ நினைக்கலாம். அந்த ஒளியினுடைய ஐக்கியம் உனக்கு வேண்டும். அந்த ஒளியினுடைய ஐக்கிய பிரகாசம் உனக்குள்ள இறங்கி வரணும். எந்த இடத்துல தேவனுக்கும் உனக்கும் இருந்த உறவு துண்டிக்கப்பட்டதோ அந்த இடத்துல அந்த உறவை புதுப்பித்துக்கொள். கர்த்தர் பெரிய நன்மைகளை செய்ய அவர் காத்திருக்கிறார். You are the chosen person for the revival. Why don't you neglect your God? He is with you. He is with you. He wants you to prove a revival fire in your church, in your place. He wants to show who is God. He wants to show the power of the Lord through you. உன் மூலமாக அவர் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். Why don't you lose? ஏன் அதை இழந்து போகிறாய்? I think that God clearly spoke to you. Don't neglect God's word. Today, He wants to touch you through the word of God. He wants to renew you. He wants to put light into you. He wants to take out from the darkness that was covered, that was bound by the powers and principalities. But God today wants to deliver you. இருளில் உள்ளவர்கள் பெரிய வெளிச்சத்தை காணணும். உன்னை ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உன் ஒளியை உயர்த்துவார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்திருக்கிறது. பயப்படாது. எழும்பு, எழும்பு, சியோனே எழும்பு. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வான். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே பிதாவே, இன்றைக்கு நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீர். Particularly, you spoke with some particular persons. Today, God, they are hearing the message. Touch them, deliver them, break all the bondages in the name of Jesus Christ, in the power of the blood of Jesus Christ. We set them free. You put your lights in them and make them to shine for you, Lord. உமக்காக அவர்கள் பிரகாசிக்க உம்முடைய ஒளி அவர்களுக்குள்ள வைத்து விடுவீரார். உமக்காக அவர்கள் பிரகாசிக்க நீர் அனுக்கிரகம் பண்ணும். தேவ மகிமை, தேவ பிரசன்னம் கூட இருக்கட்டும். அந்த ஒளி எங்களுக்குள்ளே பிரகாசிப்பிக்கட்டும். பலத்த கிரிகளை செய்யும். உங்க நாமத்தை உயர்த்தும். யாரெல்லாம் அந்த ஒளியை இழந்து விட்டார்களோ அவர்களை கர்த்தர் மீண்டும் உயிர்ப்பிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறது போல, எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரா? Renew them, Lord. திரும்பவும் அவர்களை உயிர்ப்பித்து விடும். உங்க நாமத்தை உயர்த்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.